அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி சேர்ந்தவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வுகள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது, மேலும் ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதிலிருந்து தப்பிக்க என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் இந்த காலகட்டத்தில் எளிய முறையில் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கான கடவுள் யார், உங்களுடைய இஷ்ட தெய்வம் யார், மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்களில் என்ன, அசுப தினங்கள்லாம் என்ன, சந்திராஷ்டம தினங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே இந்த துலாம் ராசியை சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களை கண்டிப்பாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சமயபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த சமயபுரம் மாரியம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நீண்ட நாள் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அது நடக்கணும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிக் கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சமயபுர அம்மாளுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. நீங்கள் இந்த சமயம் அந்த கடவுளை நினைத்து, அதாவது அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அந்த அம்மன் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாங்க. ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக இந்த துலாம் ராசியை சேர்ந்தவங்களுக்கு என்னென்ன விதமான நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வருமானம் அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய வகையில் கண்டிப்பாக இருக்கும். செலவுகள் அப்படிங்கிறது கட்டுக்குள்ளே இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் பிரிந்து சென்ற கணவன் மனைவி இப்பொழுது ஒன்று சேர்வார்கள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக காணப்படுவீங்க. பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்காக கொஞ்சம் அலைச்சலும் அதனால் சோர்வும் உங்களுக்கு கிடைக்கும். அலுவலகத்தில் சக ஊழியர்கள் உங்கள் பணிகளில் உதவி தானாகவே வந்து முன் நின்று செய்வாங்க. மேலும் மற்றபடி பதவி உயர்வோ சலுகை உயர்வோ இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விற்பனை அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருந்தாலும் கூட லாபம் அப்படிங்கிறது அதற்கு ஏற்றாற் போல இருக்காது. எனவே பொறுமையை விடாமல் வியாபாரத்தில் கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டம் போதிய அளவில் பண வசதி கிடைப்பதால் மன நிறைவு உண்டாகி ரொம்பவே சந்தோஷகரமாக காணப்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு தங்களுடைய பணிகளில் எச்சரிக்கையாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் சக பணியாட்களோடு பழகும்போது ரொம்ப கவனமாக இருப்பது நல்லதுங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் 22 மற்றும் 25. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 7, 9. வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் புதிய தொடர்புகள் மூலமாக மகிழ்ச்சி கிடைக்கும். முக்கிய நபர்களின் அறிமுகமும் நட்பும் கிடைக்க போகுதுங்க. எதிர்பார்த்தபடி எல்லாமே நடந்தாலுமே மற்றவர்கள் உங்களை தவறாகவே புரிந்து கொள்ள நேரிடும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் வேகம் அதிகரிக்கும். எதிர்பார்த்தபடி பொருட்கள் அனுப்புவதில் இருந்து வந்த தாமதங்கள் நீங்கள் போகுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திடீர் பயணத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது வரப்போகுது. மேலும் மேலதிகாரிகளிடம் அனுசரித்து செல்வது நல்லது. புதிய வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு தக்க பலன் கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்பவே ஆறுதலாகவும் ஆதரவாகவும் இருப்பாங்க. பெண்களுக்கு மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் உருவாகும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வீண் ஆசைகள் மனதில் தோன்றும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு திட்டமிட்டு செய்வதன் மூலமாக சாதகமான பலனை பெறுவீங்க. மேலும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கல்வி தொடர்பான விஷயத்தில் திடீரென தடை தாமதம் வரக்கூடுங்க. மேலும் மற்றவர்களை அனுசரித்து செல்வது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் பெரியோர் மற்றும் ஆசிரியர் அரவணைப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் குடும்ப பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். கணவன் மனைவிக்கிடையே மனக்கசப்பு நீங்கும். பிள்ளைகள் மூலமாக மன மகிழ்ச்சி கிடைக்கும். வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் வாங்கி கொடுத்து அவங்கள ரொம்பவே சந்தோஷகரமாக பார்த்துப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத திருப்பங்களால் திடீர்
என நிறைய விதமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. மேலும் உங்களுக்கு இப்போ வரைக்கும் நிலவி வந்த எதிர்ப்புகள் அனைத்துமே விலக போகுது. காரிய தடை தாமதங்கள் நீங்க போகுது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு சீராகவே இருக்கக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் முடிவெடுக்க முடியாமல் இழுப்பறையாக இருந்த விஷயங்கள் நல்ல முடிவை கிடைக்க போகுது. மேலும் புதிய முயற்சிகளில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்ப்பது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் இழுப்பறியாக பாதியில் நின்ற காரியம் நன்கு நடந்து முடியும். விரும்பிய காரிய தடை, அதாவது நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயம்லாம் கண்டிப்பாக நடக்கும். மேலும் வராமல் நின்ற பணம் கைக்கு வந்து சேரும். புதிய நபர்களால் நட்பும் அதனால் மன மகிழ்ச்சியும் கிடைக்கும். மதிப்பும் மரியாதையும் கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் இந்த காலகட்டத்தில் பரிகாரம் மாதிரி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மி அஷ்டோத்திரம் படித்து வர மற்றும் மகாலட்சுமி அம்மனை வணங்கி வர செல்வம் சேரும், செல்வாக்கு உயரும் அப்படின்னு சொல்கிறாங்க. மட்டும் இல்லாமல் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை 3 மற்றும் 4ஆம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பூர்வ புண்ணியத்தால் குலதெய்வ வழிபாடுகள் சிறக்கும். உறவுகள் வருகையால் விருந்து மகிழ்ச்சி கொண்டாட்டம் என வீட்டில் மகிழ்ச்சி பொங்கும். சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம். புதிய நண்பர்களால் நன்மைகள் ஏற்பட போகுது. பணவரவு அதிகரிப்பதாலும் பழைய கடன்கள் அல்லது நோயால் கவலை ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு மேலதிகாரிகளை திருப்திப்படுத்தும் வகையில் செலவுகள் வரக்கூடும். அரசாங்கத்திடம் இருந்து வந்த அனுகூலமான செய்திகள் மற்றும் தகவல்கள் வந்து சேரும். நல்ல குரு வாய்க்கப்பெற்று ஆன்மீக வழியில் அறிவு தெளிவு ஏற்படும். புதிய கடன்களை வாங்க வேண்டிய சூழ்நிலை வரக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் தீய குணம் உள்ள நபர்களிடம் இருந்து விலகி இருப்பதே நல்லது. அதே போல் சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் சுப காரியங்கள் அனைத்தும் சிறப்புற வெற்றிகரமாக நடக்கும். நல்ல நண்பர்கள் சேர்க்கையால் மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவி உறவு சுமூகமாக இருக்க ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வதும் அனுசரித்து செல்வதும் நல்லதுங்க. மேலும் குடும்பத்தோடு சினிமா போன்ற கேளிக்கைகளில் ஈடுபடுவதன் மூலமாக செலவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கும். இன்னும் சிலருக்கு வாகன யோகம் கிடைக்கும். விவசாயம் மூலமாக அதிக வருமானங்கள் ஏற்பட போகுது. அரசு பணியாட்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் கிடைக்க போகுது. பிள்ளைகள் தங்களுடைய திறமையால் நற்பெயர் எடுத்து பெற்றோருக்கு பெருமையை சேர்ப்பாங்க. இதனால் பெற்றோர் ரொம்பவே சந்தோஷகரமாக காணப்படுவாங்க. இன்னும் சிலருக்கு பணிகளில் காரிய தடைகள் கால தாமதங்கள் போன்றவை ஏற்படக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் விசாகம் 1, 2, 3 பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் திறமை மிக செயல்பாடுகளால் அனைவரின் பாராட்டியும் பெறுவீங்க. நீங்கள் எதிர்பார்த்த இடங்களில் இருந்து தனவரவு அப்படிங்கிறது தாராளமாக இருக்கும். உறவுகள் வருகையால் விருந்து மகிழ்ச்சி கொண்டாட்டம் என வீட்டில் மகிழ்ச்சி பொங்கும். தொலைதூர சுப செய்திகள் இல்லத்தில் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். உங்கள் தொழில் விஷயமாக தீட்டிய முக்கிய திட்டங்கள் நிறைவேற எடுத்த புதிய நடவடிக்கைகளில் வெற்றி கிடைக்கும். வியாபாரிகளுக்கு வங்கி கடன்கள் உடனடியாக கிடைக்கும். இன்னும் சிலருக்கு உழைப்பு அதிகமாகி அதற்கேற்றாற்போல் ஆதாயம் அதிகரிக்கும். வெளிவட்டாரத்தில் மற்றும் வீட்டில் வீண் விவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. என் நண்பர்களே, இந்த பதவியின் மூலியமாக நம்ம துலாம் ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான நற்பலன்கள்லாம் நீங்கள் பெற போகிறீங்க, அது மட்டும் இல்லாமல் என்னென்ன விஷயம்லாம் நீங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது, குறிப்பாக கிரக நிலைகளின் அடிப்படையில் உங்களுக்கு என்னென்ன விதமான மாற்றங்கள் கிடைக்க போகுது, மேலும் நீங்கள் எந்த விஷயங்களை பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும், என்னென்ன தெய்வத்தை நீங்கள் வணங்கணும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக நம்ம முழுசாக பார்த்துருப்போம். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருச்சியில் இருக்கக்கூடிய அந்த சமயபுரம் மாரியம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அது வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருச்சி மாரியம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. நீங்கள் இந்த சமயம் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு நினச்சிங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அந்த அம்மன் கூடிய விரைவில் நடத்தி கொடுப்பாங்க. ஸோ நம்பிக்கையோட அந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். நன்றிங்க.